வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஐரோப்பியர்கள் வளர்ச்சி அடைந்த காலங்களிலே அவர்களுக்கு தென்பட்ட அவர்களுடைய பழமையான நாகரீகமும் சுவடுகளும் வெற்றி சின்னங்களும் பேரரசுகளுமாக இருந்தவை. ஒன்று ரோமானிய பேரரசு, மற்றொன்று கிரேக்க பேரரசு. கிரேக்க சாம்ராஜ்யமும் ரோமானிய சாம்ராஜ்யம் ஐரோப்பா கண்டத்தை சார்ந்ததாக அவைகள் இருக்கின்றன. மிளகு போன்ற இயற்கை செல்வங்கள், சந்தனம், தந்தங்கள், மிக அருமையான நெய்யப்பட்ட டிரான்ஸ்பேரண்ட் என்று சொல்லுகிறோமே, அது போன்ற ஆடைகள் கூட தமிழகத்திலிருந்து தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து கிரேக்கத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து கிரேக்கத்திற்கும் ரோமானியத்திற்கும் ரோமாபுரி வரலாறு என்பது தொடங்குகிறது. அதிலே நாம் அறிந்த மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் யார் என்றால் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், மார்க்கஸ் ஆண்டனி, இது போன்ற மாபெரும் அந்த ரோமானிய பேரரசுகள் எல்லாம் தமிழகத்தினுடைய பூம்புகார் நகரத்தோடு கடல் வணிகத்து தொடர்பு கொண்டிருந்தார்கள். மிக பழைய வரலாறு அகழ்வாய்வுகளிலே நமக்கு கிடைத்து விட்டது என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய தமிழ் இனமே, தமிழ் மக்களே, தமிழ் நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்கள் வரலாறு 2000-3000 வருஷம் மட்டும்தான் பழமையா? இப்பொழுது அண்மையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய ஒரு தொல்லியல் எச்சத்தினுடைய காலத்தை 2500 ஆண்டுகள் என்று சொல்வது வெட்கம் இல்லையா? சோழ பேரரசு என்பது தொடர்ந்து 450 ஆண்டுகள் நிகழ்ந்த ஒரு பேரரசு. இடைவெளி இல்லாமல் 450 ஆண்டுகள் நடந்த பேரரசு உலகிலே வேறு எங்கேயும் இருக்கிறதா? சோழர்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. சோழர்கள் மட்டும் 450 ஆண்டுகள் கண்டினியூஸ். ஆதந்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வரலாறு, கட்டிடவியல், தொல்லியல், கடல்சார் தொல்லியல், கிட்டத்தட்ட ஒரு 15 துறைகளுக்கும் மேற்பட்ட நுண்மால் நுழைபுலம் மிக்க ஒரு பேராளுமை. ஐயாவுடைய கைப்படாத ரோமானிய சின்னங்களே கிடையாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய வரலாற்று பங்களிப்பு செய்த ஒரு மிகப்பெரிய பேராளுமை. கண்ணகி கோட்டை கண்டுபிடிப்பாளர் பேராசிரியர் கோவிந்தராஜனுடைய மகனார் திருமிகு தெய்வநாயகம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், மகிழ்ச்சிங்கய்யா. அதுவும் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். தமிழர்கள், சோழ சாம்ராஜ்யம் நம்ம தமிழர்களுக்கே பெருமை. குறிப்பாக இந்த உலகத்திய சாம்ராஜ்யங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரேக்க சாம்ராஜ்யம், அந்த ரோமானிய சாம்ராஜ்யம், இதை பற்றியெல்லாம் ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஏன் நம்முடைய சோழ சாம்ராஜ்யம் பேசப்படாமல் இருக்குது? ஒரு உலகளாவிய பார்வை ஏன் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு கிடைக்காம இருக்குது? இதற்கான பின்னணி என்னங்கய்யா? கிரேக்க சாம்ராஜ்யமும் ரோமானிய சாம்ராஜ்யமும் இன்றைய ஒரு வகுப்பீட்டிலே பார்த்தால் 5 கண்டங்களாக பிரித்து இந்த உலகத்தை பார்த்தால் அதில் ஐரோப்பா கண்டத்தை சார்ந்ததாக அவைகள் இருக்கின்றன. ஐரோப்பியர்கள் வளர்ச்சி அடைந்த காலங்களிலே அவர்களுக்கு தென்பட்ட அவர்களுடைய பழமையான நாகரீகமும் சுவடுகளும் வெற்றி சின்னங்களும் பேரரசுகளுமாக இருந்தவை. ஒன்று ரோமானிய பேரரசு, மற்றொன்று கிரேக்க பேரரசு. கிரேக்க பேரரசு என்பது புராண கதைகளை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு. அதிலிருந்து தான் அலெக்சாண்டர் த கிரேட் என்பவன் இந்த கிட்டத்தட்ட ஐரோப்பா கண்டம் முழுவதையும் ஆசியாவினுடைய ஒரு பகுதியையும் கூட ஆட்சி செய்தவன். ஒரு பேரரசன் அலெக்சாண்டர் த கிரேட் என்று எல்லாம் அவர்கள் போற்றி பாராட்டினார்கள். அவர்களுக்கு அப்போதெல்லாம் இந்தியாவை பற்றி அதிகம் தெரியாது. அவர்கள் ஏதோ வணிகம் செய்யலாம், பொருள் ஈட்டலாம். இங்கு நிறைய இயற்கை செல்வங்கள் இருக்கின்றன. மிளகு போன்ற இயற்கை செல்வங்கள், சந்தனம், தந்தங்கள், இவையெல்லாம் மிக அருமையான நெய்யப்பட்ட டிரான்ஸ்பேரண்ட் என்று சொல்லுகிறோமே, அது போன்ற ஆடைகள் கூட தமிழகத்திலிருந்து தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து கிரேக்கத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து கிரேக்கத்திற்கும் ரோமானியத்திற்கும். இதனை வெரிப்ளஸ்லேயும் நாம் குறிப்புகளாக காட்டுகிறோம். அதாவது ஐரோப்பியர்கள் ரோமானிய குறிப்புகள் பிளைனி மிக தெளிவாக எழுதுகிறான். இந்த தமிழ்நாட்டு மெல்ல ஆடைகளை எங்கள் ரோமானிய அரசகுல பெண்கள் விரும்பி அணிந்து அவர்கள் தங்களுடைய கற்பினையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். உள் உறுப்புகளெல்லாம் வெளியே தெரிகின்றனவே. எங்கள் மானம் கப்பலேறுவதற்காக இந்த ஆடைகளை அவர்கள் நெய்கிறார்கள் என்று வருத்தத்தோடு குறித்திருக்கிறான் பிளைனி. அதுபோன்ற குறிப்புகள் எல்லாம்
தமிழகத்திலிருந்து இயற்கை செல்வங்களை அவர்கள் பெறுவதிலேயும் நெய்யப்பட்ட ஆடைகள் போன்றவற்றை பெறுவதிலேயும் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அவ்வளவுதான். அதற்கு மேலாக இங்கே எந்த விதமான பேரரசுகள் ஆட்சி செய்தன என்பதனை பற்றி சிந்திப்பதற்கு ஆட்கள் இல்லை. உலகிலேயே நாம் சொல்லிக்கொள்ளலாம், இரும்பூது எய்தலாம். இந்த 1039வது ராசராசனுடைய முடிவுனை விழா நாளன்று உலகிலேயே முதலிலே கடல் கடந்து மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பல நாடுகளை, ஏறத்தாழ 10 நாடுகளுக்கு மேலாக வென்று அதனை ஒரு குடையின் கீழ், சோழ பேரரசு என்ற குடையின் கீழே கொண்டு வந்தவன் ராஜேந்திர சோழன், ராஜராஜனுடைய மகன். அவனை பற்றிய தெரிவு அப்பொழுது இல்லை. ஐரோப்பியர்கள் தமக்கு கிட்டிய அந்த வரலாற்றிலே ரோமானிய பேரரசினுடைய அகண்டாகாரத்தை மட்டும் சிந்தித்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் லார்ட் கிப்பன் என்பவன் த டெக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோம் என்று ஒரு 12 வால்யூம் தொகுதிகளை எழுதியிருக்கிறான் ரோமானிய பேரரசை பற்றி. அதிலே ரோமானிய பேரரசு எப்படி எழுந்தது, அது உச்சத்தை எப்படி அடைந்தது, எப்படி வீழ்ந்தது என்பது உள்பட. அந்த ரோம் நகரத்திலேயே நான் ஓராண்டு காலம் வாழ்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள், அங்கே பிரம்மாண்டங்கள் இருக்கின்றன. ஓரளவு படைக்க முடியாத அளவிற்கு ஒப்பரிய படைப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பயன்படுத்திய அந்த இயற்கை, அவர்கள் பயன்கொண்ட இயற்கை, அவர்கள் பயன்படுத்திய கற்கள், இவையெல்லாம் தமிழகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை செல்வங்கள் அளித்திருக்கக்கூடிய நம்முடைய கற்களை போல வலிவானவை அல்ல. டவர்டைன் என்கின்ற மெட்டீரியல், சுண்ணாம்பு பாறை கற்கள், அதனுடைய மிகு விளைச்சலில் தான் நீங்கள் இட்டாலியன் மார்பிள். அப்போ அந்த மார்பிள் என்ற அந்த பளிங்கு கற்களினுடைய விளை, அடிப்படை விளை நிலமாக கற்களாக இருக்கக்கூடியது டவர்டைன். அது என்னன்னாக்க ஈஸிலி பிரேக்கபிள். அப்போ அந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கிளைமேட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ங்கிறது அவங்களுக்கு மே மாதம் வரைக்கும் மிக கடுமையான குளிராக இருக்கும். பனிக்காலம். ஜூன் மாதம் தான் அவர்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். அப்புறம் மீண்டும் ஒரு வின்டர் வந்துடும். அதுவும் மழை சுழன்று அடிக்கும். அது ஆல்ப்ஸ் மலையினுடைய அமைப்பியல். எனவே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு சிறு நிலையில் ரோமுலஸ் அண்ட் ரீமஸ் அப்படிங்கிறவங்க 2 குழந்தைகள் வந்தார்கள். அவங்க கேம்பிடியோக்லியோ என்கின்ற ஒரு மலைப்பகுதியிலே தேம்ஸ் நதி, அவங்க டைபர் நதியில் மிதந்து வந்தார்கள். அவர்கள் கேம்பிடியோக்லியோ என்கின்ற ஒரு மலையின் மீதாக ஒரு எப்படியோ கரை ஒதுங்கினார்கள். அவர்களுடைய பசிக்கு அங்கிருந்த ஓநாய் பால் ஊட்டிற்று. எனவே ஓநாயை அவர்கள் தாய் தெய்வமாக வழிபாடு செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்றோடு அந்த ரோமாபுரி வரலாறு என்பது தொடங்குகிறது. அதிலே நாம் அறிந்த மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் யார் என்றால் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், மார்க்கஸ் ஆண்டனி, இது போன்ற மாபெரும் அந்த ரோமானிய பேரரசுகள் எல்லாம் தமிழகத்தினுடைய பூம்புகார் நகரத்தோடு கடல் வணிகத்து தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதற்குரிய சான்றுகள் தமிழகத்திலே வெள்ளையன் இருப்பிலேயும் பூம்புகார் நகரிலேயும் கிடைத்த அகழாய்வுகளிலே 1940களிலே என்னுடைய தந்தையார் பேராசிரியர் சி கோவிந்தராஜனார் அவர்களுடைய தேடலிலேயும் அது அடியொற்றிய நிலையிலே இந்திய அளவீட்டுத்துறை, தொல்லியல் அளவீட்டுத்துறையினுடைய அவர்களுடைய புலப்பாடுகளிலேயும், பிறகு தமிழக அரசனுடைய அந்த தொல்லியல் துறையினுடைய தேடுதலிலேயும், கடலிலேயும் கடலுக்கு வெளியிலேயும் புதையுண்டு கிடைக்கக்கூடியதாக ஜூலியஸ் சீசர் அவர்களுடைய காசுகள் கிடைத்தன. அகஸ்டஸ் சீசருடைய காசுகள் கிடைத்திருக்கின்றன. எனவே ரோமாபுரி வணிகம் என்பது தமிழகத்திலே இங்கே மட்டுமல்ல, அமராவதி நதி இருக்கிறதே கரூர், அந்த கரூர் ஆற்றங்கரையிலே கிடைக்கிறது. பிறகு கொற்கையிலே கிடைக்கிறது, காயல்பட்டினத்திலே கிடைக்கிறது, முசிறியிலே கிடைக்கிறது. எல்லாவற்றிலேயுமே அவர்களுடைய காசுகளும் நமக்கு கிடைக்கின்றன. பானை ஓடுகள் கிடைக்கின்றன. அவர்கள் பயன்படுத்திய கட்டட செங்கற்கள் கிடைக்கின்றன. இதனை சிலப்பதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கலந்தரு திருவிற் புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் யவனர் இருக்கையும் என்று சொல்லுகிறார்கள். அந்த யவனர் இருக்கை இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றால் 1940 என்னுடைய தந்தையார் வெறும் கோவணத்தை மட்டும் அணிந்து கொண்டு கடலுக்குள்ளே மூச்சு பயிற்சியினாலே முழுகி
அந்த முழுகி இருக்கக்கூடிய கட்டடத்தினுடைய ஒரு செங்கல்லை எடுத்து வந்த ஒரு கதையினை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் காணொலியிலே. அதனை அடிவற்றிய நிலையிலே மிக அண்மையிலே நண்பர் ராமசாமி, பேராசிரியர் ராமசாமி, காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த பெருந்தகை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து அதற்கு நிதி ஆதாரங்களை பல கோடிகளிலே பெற்று கடலிலே உரிய மரக்கலங்களை எல்லாம் வைத்து கொண்டு ஆய்வுகள் செய்து இப்பொழுது புதையுண்ட பூம்புகார் உண்மைதான், கீழே பூம்புகார் நகரத்திற்கும் தரங்கம்பாடிக்கும் இடையிலே அந்த நகரம் என்பது முற்றிலுமாக அமிழ்ந்த நிலையிலே இருக்கிறது ஒரு பகுதி. மற்றொரு பகுதி மண்ணுக்கு கீழே தரையிலே அமிழ்ந்திருக்கிறது, மூழ்கி இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய காலத்தை, இந்த பூம்புகார் நகரத்தை கிமு 15,000 ஆண்டுகள் பழமையது என்று நிறுவி இருக்கிறார்கள். நாசா சயின்டிஸ்ட் உள்பட அவர்கள் அதனை அந்த கூட்டுறவாக கொண்டு அந்த திட்டத்தினுடைய ஆய்வு முடிவுகளாக காவிரிப்பூம்பட்டினம் கடலுள் மாய்ந்த காலம் இன்றிலிருந்து 15,000 ஆண்டுகளுக்கு குறைவு அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் நண்பர்களை என்ன வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றால், மிக பழைய வரலாறு அகழ்வாய்வுகளிலே நமக்கு கிடைத்து விட்டது என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய தமிழ் இனமே, தமிழ் மக்களே, தமிழ் நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்கள் வரலாறு 2000-3000 வருஷம் மட்டும்தான் பழமையா? இப்பொழுது அண்மையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய ஒரு தொல்லியல் எச்சத்தினுடைய காலத்தை 2500 ஆண்டுகள் என்று சொல்வது வெட்கம் இல்லையா? 15,000 ஆண்டுகளுக்கு பூம்புகார் நகரமே அமிழ்ந்து போயிருக்கிறது என்றால் அதற்கு முன்னாகத்தானே நம்முடைய தமிழக வரலாறு இருக்கும். எனவே ரோமானிய வரலாற்றை ஐரோப்பியர்கள் அறிவிலே முதற்கண் வளர்ந்து வந்த நிலையிலேயும் வாணிகத்திலே அவர்கள் பறந்து வளர்ந்த காரணத்தினாலேயும் அவர்கள் ரோமானிய வரலாற்றை எங்கு பார்த்தாலும் எடுத்து புலம்பினார்கள். அதே போல கிரேக்க வரலாற்றை அவர்கள் இலிசிஸ், ஒடிசி அந்த 2 மாகாவியங்களை, புராணங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பெரிய பேரரசு போல அவர்கள் எடுத்து இயம்பினார்கள். நம்முடைய நிகழ்கால வரலாறு, நமக்கு எல்லா வரலாறுகளும் இங்கே ஆதாரங்கள் இருக்கின்றன. புராணங்களை நாம் பேசுவதே இல்லை. புராணங்களை இலியத் அண்ட் ஒடிசி போல பேசுவோமே ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த வரலாற்றின் மாண்பு என்பது பல லட்சம் ஆண்டுகளுக்கு போகும். நாம் புராணங்களை சிந்திப்பதில்லை. எது விஷுவலா எது கிடைக்குது, எவிடன்ஸ். ஆய்வுகள் என்பது தரவுகளின் அடிப்படையிலேயும் சான்றுகளின் அடிப்படையிலும் நிறுவப்பட வேண்டும் என்பதனை மிக உறுதியாக நம்புகின்ற தமிழக வரலாற்று அறிஞர்கள் இதனைத்தான் மெய்ப்பிக்கிறார்கள். எவை சான்றுகளாக கிடைக்கிறதோ அதனை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு அதனை நாம் வரலாறாக நாம் உருவாக்கி தருவோம் என்று அந்த நிலையிலே தமிழக வரலாற்றை பற்றி ஐரோப்பியர்களுக்கு அறியாத ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது ஐரோப்பா முழுக்க இந்தியாவின் மீது கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பழமையையும் இதனுடைய பெருமையையும் அவர்கள் நன்கு அறிந்து கொண்டார்கள். எனவே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் நாசா போன்ற உலகறிந்த ஒரு பெரும் ஆய்வுக்கூடங்கள் கூட தமிழகத்தினுடைய வளர்ந்துபட்ட பட்டினப்பாக்கமும் மருவூர் பாக்கமும் இடைநாழிகையும் கொண்டிருந்த அற்புதமான ஒரு பூம்புகார் நகரம், பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று இளங்கோவடிகள் போற்றி புகழ்ந்து வணங்கிய அந்த நகரம் கடலுள் மாய்ந்தது. பகுருளியாற்றுடன் பன்மொழி அடக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அணிநகர் முழுவதும் அலைகடல் கொள்ள என்ற சுனாமி எப்படி வந்து இந்த நகரை விழுங்கிற்று என்பதனை பதிவு செய்த இலக்கிய குறிப்புகள் உள்பட, சிலப்பதிகாரம், மணிமேகலை குறிப்புகள் உள்பட உண்மைதான். அவற்றின் காலம் கிமு 15,000 என்பதனை உறுதி செய்திருக்கிறார்கள் என்றால், இனிமேலாவது உங்களுடைய பழமையையும் உங்களுடைய பெருமையையும் உணர்வதற்கு தலைப்படுங்கள். உங்கள் பெருமைக்கு இணையாக உலகத்தில் வேறு எந்த வரலாறும் இல்லை, எந்த பேரரசும் இல்லை. சோழ பேரரசு என்பது தொடர்ந்து 420-450 ஆண்டுகள் நிகழ்ந்த ஒரு பேரரசு. இடைவெளி இல்லாமல் 450 ஆண்டுகள் நடந்த பேரரசு உலகிலே வேறு எங்கேயும் இருக்கிறதா? சோழர்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. சோழர்கள் மட்டும் 450 ஆண்டுகள் கண்டினியூஸ் நிலைத்த பேராட்சி. ஆமா, நிலைத்த பேராட்சி தான். இன்னும் நான் சொல்லுவேன், நான் சங்ககால சோழர்களையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் வரலாறு என்பது ஏறத்தாழ 30,000 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறது.
நடுவே சில இடைவெளிகள் எப்படி இருக்கின்றன என்றால் அடுத்தவர்களின் ஆட்சியிலே சற்று மங்கி இருக்கிறது. அப்பொழுது ஒரு தோற்றமும் ஒரு எழுச்சியும் ஒரு நடப்பும் ஒரு வீழ்ச்சியுமாகத்தான் எந்த ஒரு நிகழ்வும் இருக்க முடியும். அதனை இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய சோழ பேரரசை நாம் இந்த நன்னாளிலே ராசராச பெருந்தகையினுடைய 1039வது முடிவுனை நாளிலே தில்லையம்பலத்திலே சிவாலயங்கள் அத்துணைக்கும் லட்சோப லட்சம் சிவாலயங்களுக்கும் தலைமை இடமாக விளங்கக்கூடிய அம்பல கூத்தாடி அவனுடைய இருக்கையிலே இருந்து இதனை முடிசூட்டி கொண்டதாக ராசராசன் முதலாக 985 ஆடி மாதம் தேய்பிறை சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் கூடிய ஆடிப்பெருக்கு நன்னாளிலே முடிபுனைந்து கொண்டான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதே நாள் இன்றைக்கு அமைந்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு 1039 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கிடைத்திருக்கிறது. சோழ சேனையின் சார்பிலேயும் தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலேயும் எங்கள் நன்றியறிதலை புலப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ் இனம் ஒப்பற்ற பண்பாட்டு சுவடுகளையும் வரலாற்று பெருமைகளையும் இயற்கை வளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் இனம். நம்முடைய மொழிக்கு இணையான ஒரு மொழியும் இல்லை, நம்முடைய பண்பாட்டிற்கு இணையான ஒரு பண்பாடு உணவு முதலாக கூட இல்லை. எனவே அதனுடைய மாண்புகளை அறிந்து தமிழ் இனம் மேலும் மேலும் செழித்து வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆடல் கூத்தனை நான் வணங்கி அமைகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். தாமரை செல்வன் வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க.